பிள்ளைங்களா வாங்க சாப்பிடலாம். அம்மா அக்கா சாப்பிட வரமாட்டா, நேற்றுலேருந்து எதை யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கா? அது ஒன்றும் இல்லைம்மா, நேற்று எங்கள் சயின்ஸ் டீச்சர் பாடம் நடத்துனாங்க. அதுலேருந்து எனக்கு நிறைய டவுட்ஸ்லாம் வருதுமா. அப்படி என்ன உனக்கு டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு? கிரகணத்தப்போ ஏன் யாருமே எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? நாய்க்கு ஏன் நாக்கில் வேர்க்குது? அம்மாம்மா எனக்கும் அதே மாதிரி டவுட் இருக்குமா. மாங்காய் ஏன் புளிக்குது, மாம்பழம் ஏன் இனிக்குது? எனக்கு 2 கால் மட்டும்தான் இருக்கு, பூரானுக்கு எத்தனை கால் இருக்கு? அட இவளுகளுக்கு என்னென்ன தோணுது பாரு. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் தீர்வு காண வந்தாச்சு நம்ம ஈஜிஸ் பிள்ளை சமுதாய வானொலியில அறிவியல் அறிவோம் இன்னுங்கிற ஒரு புதிய நிகழ்ச்சி. இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். இந்த நிகழ்ச்சியின் மூலமா விடை காண முடியாத உங்க கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்ல போறாங்க. மறக்காம கேளுங்க. வாரந்தோறும் ஞாயிறு அன்று காலை 10 மணிக்கு அறிவியல் அறிவோம். ஈஜிஸ் பிள்ளை சமுதாய வானொலி 90.0. இது நம்ம ரேடியோ, நாகை ரேடியோ. வணக்கம் நேயர்களே, இது இந்திய அமுத பெருவிழா. மத்திய அரசின் விக்யான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், அறிவியல் பலகை, நமது ஈஜிஎஸ் பிள்ளை சமுதாய வானொலியுடன் இணைந்து நடத்தும் அறிவியல் அறிவோம் என்னும் புதிய தொடர். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் உடல்நல சார்ந்த தகவல்களை திரு புலவர் பே. திருவள்ளுவர் அவர்கள் நம்முடைய சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளப் போகிறார். நிகழ்ச்சிக்கு இப்பொழுது செல்வோம். அதாவது உடல்நல ஆரோக்கியம் சம்பந்தமாக இந்த திருக்குறளில் என்ன அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க? நல்ல சிந்தனைக்குரிய கேள்வினை கேட்டிருக்கிறீங்க. முதலாவதாக இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய வானொலி நிலையத்தாருக்கும் பதிவுக்கு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நன்றியினை சொல்கின்றேன். 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்ததன்பின் போயொருத்தர் வாய் கேட்க நூல் உளவோ என்பது திருக்குறளை பற்றிய செய்தி. அவர் தொடாத துறை இல்லை, அவர் எழுதாத செய்தி இல்லை. அத்துணையும் முத்துக்களாக 133 அதிகாரங்களிலே வரிசைப்பட கூறியுள்ளார். அதுல உடல்நலம் பற்றி அப்படிங்கிறத விட 133 அதிகாரத்துல மருந்து என்பதற்கே ஒரு தனி அதிகாரம் படைத்த ஒரு மாமேதை அவர். இன்னும் சொன்னால் காலப்போக்கில் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த நாட்டில் பின்னால் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நன்கு உணர்ந்ததால் என்னவோ இந்த மருந்து என்பதை மிக அருமையாக படைத்திருக்கின்றார். அதை முழுமையாக கற்ற ஒருவர் மிகச்சிறந்த மருத்துவராக திகழ்வார்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் ஒருபடி மேலாக சொன்னால் 1330 குறட்பாக்களிலே மருந்து என்ற ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 திருக்குறளின்படி யார் ஒருவர் வாழ்கின்றாரோ அவருக்கு மருத்துவ செலவு கிடையாது, அவருக்கு மருத்துவர்களும் தேவையில்லை.
இது நான் சொல்லல, அவரே சொன்ன ஒரு அருமையான செய்தி. ஆழ்ந்த திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். மிக எளிமையா சொல்லிட்டார். மருந்தென வேண்டாவான்னு முடிச்சிட்டார். மருந்து என்பது வேண்டாங்க. அது அலோபதியா இருக்கலாம், ஹோமியோபதியா இருக்கலாம், சித்தாவா இருக்கலாம், யுனானியா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எந்த துறையினை சார்ந்த மருந்து என்பதும் உடலுக்கு தேவையில்லை என்று முடிச்சிட்டார். எப்பொழுது என்ற வினாவினை கேட்கின்ற பொழுது அருந்தியது அற்றது போற்றி உனின். நீ உண்ட உணவு செரித்த பிறகு உண்ணுகின்ற பழக்கத்தை வைத்துக் கொண்டால் உன்னுடைய உடலுக்கு மருந்து என்பது வேண்டியதில்லை என்று ஆணித்தனமாக அடித்து சொல்லுகின்றார் தெய்வ புலவர். அதே நேரத்தில் நீங்க கேட்ட கேள்விக்குரிய விடை இப்போ இந்த உணவினை பற்றி சொல்லுகின்ற பொழுது உணவும் மருந்து ஒன்றோடொன்று தொடர்புடையது என்று சொல்லுவோம். இதற்கு அது இயைப்புடையது. நல்ல உடல் அமைய வேண்டுமானால் நல்ல உணவு தேவை. நறும் காற்று, நல் உணவு, நன்னீர் இது இருந்ததுன்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் எப்போதும் கிடையாது. அதை மாறுபாடில்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடில்லை உயிர்க்கு. மிக தெளிவா 7 சொற்களை சொல்லிட்டார். மாறுபாடு இல்லாத உண்டி அப்படின்னா தேவையில்லாத உணவு, உன்னுடைய உணவுக்கு ஆகாத உணவு என்று சொல்லுவோம். அதை மறுத்து உண்ணின், வேண்டாம் எனக்கு அது வேண்டாம் இது வேண்டு என்று சொல்லி உண்ணுகின்ற பழக்கம் இருக்குமே ஆனால் அவர்களுக்கு ஊறுபாடில்லை, எந்த விதமான தொல்லையும் உடல் நோயும் இல்லை. உடல் நோயின் தொடர்பாக இருக்கக்கூடிய மனநோயும் அவர்களுக்கு கிடையாது என்று மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார். சரிங்க சார், இந்த உடல்நல மையம் நீங்க எந்த ஆண்டு தொடங்குனீங்க? உடல்நல மையம் அமைக்கணும்னு எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? நல்ல கேள்வி தங்கள் அவர்களே. இது நான் ஒரு 38 ஆண்டுகள் தமிழாசிரியராக இருந்த பொழுது எத்தனையோ செய்திகள் எல்லாம் கூறுவதற்கு எத்தனையோ மேடைகள், பல 100 வகுப்பறைகள் பயன்பட்டு வந்தன. அவற்றிலெல்லாம் கிடைக்காத ஒரு மனநிறைவு இந்த உடல்நல மையத்தின் மூலமாக கிடைத்துள்ளது என்பதை முதலில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். காரணம், 38 ஆண்டுகளாக என்னுடைய உடல் பெருத்து, என்னுடைய உடல் அதிகமான எடை கூடுதலாக இருந்த காரணத்தினாலே நான் பட்ட வேதனைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. ஒரு கேலி பொருளாகவே கருதப்பட்டு வந்தேன் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. எள்ளி நகையாடக்கூடிய ஒருவரில் நான் முதல்வனாக இருந்தேன் என்று சொன்னால் அதுவும் உண்மை. அப்படிப்பட்ட எனக்கு உடல் தோற்றம் மாறியது மட்டுமல்ல, அதன் விளைவாக என்னால் கட்டுப்படுத்த முடியாத அளவு உடல் எடை, இன்னும் சொன்னால் 20 கிலோ, மருத்துவருடைய ஆலோசனைப்படி 20 கிலோ எடை அதிகமாகவும், வயிறுடைய சுற்றளவு இருக்க வேண்டிய அளவை விட 10 அங்குலம் 46 இன்ச் என்று சொல்லக்கூடிய 10 அங்குல வயிறு சுற்று அதிகமாகவும் இருந்து பல வேதனைகளை அனுபவித்து வந்தேன். நான் பெற்ற இன்பம் மற்றவர்களும் அடைய வேண்டும் என்பதற்காக நான் மனதிலே ஆழமாக பதிய வைத்து அந்த முறையினை பின்பற்றி தொடர்ந்து 5 மாத அளவிலே என்னுடைய உடல் எடை 18 கிலோ குறைத்து, வயிற்றுடைய சுற்றளவும் 10 அங்குலம் குறைத்து இன்றளவும் ஆரோக்கியமாக வாழ்ந்து வருகின்றேன் என்று சொன்னால் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதை நான் உணர்ந்ததனாலே இந்த உணர்ந்த செய்தி மக்களுக்கு சேர வேண்டும் என்பதற்காக என்னிடம் பயின்ற மாணவர்கள், பல 100 மாணவர்கள், பல்வேறு வேதனைகள், சொன்னால் காலையில நடைப்பயிற்சிக்காக வரக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் சுமைதாங்கியாக தான் நடந்து வரக்கூடிய கொடுமையினை எல்லாம் பார்த்தேன். அப்படி பார்த்த பொழுது அவர்கள் என்னிடம் வினவிய வினா, ஐயா நீங்க மட்டும் இப்படி ஆகுறீங்களே, நீங்க மட்டும் இப்படி ஆயிட்டீங்களே என்று கேட்ட கேள்வியினுடைய விளைவு, ஏன் நீங்களும் ஆகக்கூடாது, முயன்றால் முடியும் என்று அவர்களுக்கு பதிலை சொல்லி அதனுடைய அந்த தாக்கத்தினுடைய விளைவாக நான் கடந்த ஓராண்டுக்கு முன்னதாக எங்கள் வீட்டு மாடியிலேயே இந்த ஒரு சேவை மையத்தை தொடங்கி நடத்தி வருகின்றேன். இதன் மூலமாக ஆண்களும் பெண்களும் பல 100 பேர் இன்றளவும் பயனடைந்து ஆரோக்கியமாகவும் மகிழ்வாகவும் வாழ்ந்து வருகின்றார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சார், இப்போ நீங்க உள்ளூர அனுபவிச்சு அந்த மையத்தை நீங்க தொடங்கியிருக்கீங்க. ஆமா, எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது பணம் சம்பாதிப்பதற்காகவோ புகழுக்காக அல்ல. நான் உணர்ந்த ஒன்றை மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும். நான் அனுபவித்து வரக்கூடிய இன்பம் மற்றவர்கள் அனுபவிக்க வேண்டும், என்னுடைய இந்த சுகம் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த சேவையை செய்து வருகின்றேன். சரிங்க சார், இப்போ உடல் எடையை குறைக்க வேண்டிய அவசியம் என்ன? அருமையான கேள்விங்க. உடல் எடை குறைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொன்னா, உடல் ஏற்படக்கூடிய நோய்கள் அனைத்திற்குமே அடிப்படை என்பது உடல் எடை தான். இது நான் சொல்லல, மருத்துவ வல்லுநர்கள் சொன்ன விஷயம்.
எந்த காரணத்திற்காக உடல் கோளாறுக்கு போனாலும் சரி, போன உடனே பார்த்த மாத்திரத்திலே சொல்லக்கூடியது உங்களுடைய முதல்ல உடல் எடையை பரிசோதனை பண்ணுங்கிறாங்க. உடல் எடை பரிசோதனை பண்ண உடனே அவங்க சொல்லக்கூடியது, நீங்க மற்றதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாங்க, உடல் எடையை குறைச்சிட்டு வாங்க. உடல் எடை குறைக்கலன்னா உங்களுக்கு எந்த விதமான சிகிச்சையும் செய்ய முடியாது, செய்யவும் மாட்டோம் என்று சொல்லுகின்ற மருத்துவர்களும் இருக்கின்றார்கள். அதனால எல்லா நோய்களுக்கும் அடிப்படை பார்த்தீங்கன்னா உடல் கூடுதல் எடை என்பதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லைங்க. சார், அப்படி பார்த்தா உடல் எடை ஏன் குறைக்க கூடாது? அருமையான விஷயம். அதிகமா இருக்கக்கூடாது என்பது எவ்வளவு உண்மையோ அதே போல குறைவாகவும் இருக்கக்கூடாது. இந்த அதிகம் குறைவு என்பதெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய வேலை, அவர்களுடைய வயதுக்கு அதற்கு சம்பந்தமே இல்லை. அதை மிக துல்லியமாக சொன்னா, எத்தனை சென்டிமீட்டர் உயரம் இருக்கிறாங்களோ ஒருத்தர், அதுல இருந்து 100 குறைச்சிக்கணும். இப்ப என்னை பொறுத்தளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா 159 சென்டிமீட்டர் உயரம் நான் இருக்கிற. அப்ப 100 குறைச்சிட்டா 59 கிலோ எடை இருக்கணும். அப்ப 59க்கு மேல நான் இருந்த இடம் 79, அப்ப 20 கிலோ அதிகம். அதே போல யார் ஒருத்தர் தன்னுடைய சராசரியிலிருந்து அந்த 100 குறைச்சிட்டு எத்தனை எடை இருக்கிறாங்களோ அது எடை குறைவுன்னு அர்த்தம். அப்ப இது எடை குறைவாக இருந்தாலும் அவர்களுக்கு உபத்திரம் நிறைய வரும் என்பது உண்மைங்க. சார், இப்போ உடல் எடை அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீங்க. இது பல பேருக்கு பயனுள்ள ஒரு அருமையான கேள்வி உங்க மூலம் வந்திருக்குது. எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவங்களுடைய உடல் எடைக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட ஒருவருடைய வயது காரணமாகவோ செய்யக்கூடிய வேலை காரணமாகலாம் உடல் எடை அதிகம் இல்லை. ஹியூமன் பாடின்னு சொல்லக்கூடிய மனித உடல்ல எடை அப்படின்னு சொன்னா மனிதனுடைய உடல் எதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னு சொன்னா அவங்களுடைய போன்ஸ், மசில்ஸ், ஃபேட் என்று சொல்லுவோம். அவங்களுடைய இந்த 3 சேர்ந்தது தான். அப்ப எலும்பு, சதை அப்படின்னு சொன்னா அது வளர வளர அது வளரக்கூடியது. ஆனா 3ஆவதா சொன்ன ஃபேட் என்பது அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவின் மூலமாக உள்ள போகக்கூடிய ஒன்று. அந்த ஃபேட் எவ்வளவு இருக்குதுங்கிறத நம்ம இங்க வந்த பிறகு அவங்களுக்கு இலவச பரிசோதனை மூலமாக கண்டறிந்து சொல்கின்றோம். இந்த ஃபேட்டினுடைய அளவு அதிகமாக பொழுது உடல் எடை அதிகமாக, அதனால பல்வேறு தொல்லைகளை அவங்க அனுபவிக்க வேண்டி வருங்க. சார், இப்போ ஃபேட் அதிகமா ஆகுவதற்கு காரணம் என்ன? ஃபேட்டுங்கிறது என்ன மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னாங்க, மஞ்சள் கொழுப்புன்னு சொல்லுவோம். சில பேர் திட்டும்போது கூட சொல்லுவோம், உனக்கு கொழுப்பு அதிகம்டா, மஞ்சள் கொழுப்பு அவனுக்கு அதிகம்னு சொல்லுவோம். இந்த மஞ்சள் கொழுப்புங்கிறது ஃபேட்டுங்கிறது என்னன்னா, சாதாரணமா இரத்த குழாயினுடைய அளவு மிக துல்லியமாக ஐடியல் வெயிட் என்று சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு எவ்வளவு இருக்குன்னா 10 to 20 பாயிண்ட்ஸ்னு ஒரு கணக்கு சொல்லுவோம். 10 to 20 புள்ளிகள் இருக்கணும். அந்த 20 புள்ளிகளுக்கு மேல யாரு அதிகமான அளவு வச்சிருக்காங்களோ அப்போ அதிகமான தொல்லைகள் தரும் என்பதுல மாற்று கருத்து இல்லை. அப்ப இந்த ஃபேட் என்ன செய்யுது அப்படிங்கிறத விட எதன் மூலமாகலாம் உள்ள தொல்லை பண்ணுது அப்படின்னு சொன்னா, அன்றாடம் அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவுல தேங்காய், எண்ணெய், கொழுப்பு பொருட்கள், இது போல வெண்ணெய், இவற்றையெல்லாம் தேவைக்கு மேல அதிகமா சாப்பிடுகின்ற பொழுது வயதுக்கு தகுந்தாற் போல சாப்பிடாம, அவர்கள் செய்கின்ற வேலைக்கு தகுந்தாற் போல சாப்பிடாம அதிகமா சாப்பிடும் போது கண்டிப்பாக இந்த ஃபேட் அதிகமாகுதுங்க. சரிங்க சார், இந்த அடிவயிறு பெரியதாக இருப்பதற்கு ஆபத்து ஏதாவது இருக்குதா சார்? இதுதாங்க உலகத்திலே பெரிய ஆபத்து. உலகத்திலே பெரிய ஆபத்து தாங்க. உடல் பருத்தால் நோய்கள் பெருகும், வயிறு பெருத்தால் வாழ்நாள் குறையும் என்பது நாங்க கண்டறிந்த ஒரு முதுமொழிங்க. உடல் பருத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நோய்கள் பெருகும், ஒன்றல்ல, தொடர்கதையாக வந்து கொண்டே இருக்கு. அதே போல வயிறு பெருத்தவர்களுக்கு வாழ்நாள் குறையும். எதனால் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆணையோ பெண்ணையோ பார்த்த மாத்திரத்திலே அவர்கள் நோயுடையவர்களா, நோய் இல்லாத ஆரோக்கியமான உடல் உடையவர்களா என்பதை மருத்துவ பரிசோதனைக்கு முன்னதாகவே யார் வேணாலும் கண்டறிந்து கூற முடியும். அடிவயிறு என்பது ஆணுக்குரியதுன்னு பார்த்தீங்கன்னா அளவெடுத்து பார்த்தால் 36 இருக்குன்னு, பெண்களுக்கு 32 அங்குலம் இருக்கணுங்க. இந்த அளவு இருந்துச்சுன்னா அவங்க ஆரோக்கியமாக இருப்பாருன்னு அர்த்தம். இதற்கு மேல அடிவயிறு என்று சொல்லக்கூடிய தொப்புள் சுற்றளவு அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நோயுடையவர்களாக இருப்பாங்க. சார், இப்போ உடல் பருமன் அதிகமான ரத்த கொதிப்பு, அதாவது மாரடைப்பு ஏற்படும் அப்படிங்கிறது சரியான பதிலுங்களா? இது மிக அருமையான ஒரு செய்திங்க. மருத்துவ வல்லுநர்கள் என்று ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். மாரடைப்பு நோய்கள் வருகின்றது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ரத்த அழுத்த நோய் வருகிறது அப்படின்னு சொன்னா பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட தலையாய காரணம் அப்படின்னு சொன்னா உடல் பருத்தது என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.
எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வீடுகளில் பார்த்தா ஒரு சாதாரண 1 HP மோட்டர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா வீட்டினுடைய கிரவுண்ட் லெவல் தரைமட்ட அளவுக்கு அது போதுமானது. அதே மாடி வீட்டுக்கு போறேன்னு சொன்னா அந்த பவர் வந்து அதிகப்படுத்த வேண்டியது ஹெச்பி வந்து ஒரு 1ங்கிறது 1.5 2க்கு மாற்ற வேண்டியிருக்குது. ஆனா இதய துடிப்பு இதய வாழ்வு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறது 10லிருந்து 20 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்றுன்னு சொன்னா அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த ஃபேட்னுடைய அளவு 10லிருந்து 20க்குள்ள இல்லாம மேல போற போது அந்த இதய துடிப்பு அதிகமா துடிக்க வேண்டியிருக்குது. ஓவர் அதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும், ஓவர் லோடு கொடுக்குறேன்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி மிகுதியாக அதற்கு வேலை கொடுக்குறோம். அப்படி வருகின்ற பொழுது இதய வாழ்வுகள் கெடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால மற்றவர்களை விட இவர்களுக்கு மாரடைப்பு நோய் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறது உண்மைங்க. சார், இப்போது குழந்தை பேறு உண்டாகாம இருப்பதற்கு உடல் பருமன் ஒரு காரணம்னு சொல்லுவீங்களா? நிரூபிக்கப்பட்ட உண்மைங்க. குழந்தை பேறு உண்டாகாமல் இருப்பதற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் கூட இந்த உடல் பருமன் அதிகமா இருக்கிறது பெரிய காரணம். தொடக்கத்திலே சொன்ன மாதிரி அந்த அடிவயிறு பெருசா இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோயின்னு சொல்றோம் இல்லையா, அதுல கருத்தரிக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது என்பது உண்மை. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரியான அளவு அவர்களுக்கு அடிவயிறு இருக்குமே, ஆனால் எல்லா நிகழ்வுகளும் தொடர்ந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. உடல் எடை அதிகமா இருந்து நடப்பதற்கு முடியாமல் உள்ளவங்க எப்படி நடக்க முடியும் சார்? வாக்கிங் நல்லது அப்படின்னு சொல்லி எல்லா டாக்டரும் சொல்றாங்க. இதை ஒட்டி எழுந்த கேள்வி. நடைப்பயிற்சி நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரையில ஒரு பெரிய மருத்துவர், சர்க்கரை நோய் மருத்துவர், அவர் பார்க்கின்ற இடத்துல வந்து நடப்பதெல்லாம் நன்மைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று எழுதிய வாசகம் தான் இருந்தது. அப்ப இந்த மருத்துவர்கிட்ட கேட்கிற போது சொல்லு, நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொன்னா அப்புறம் அதுக்கு நீங்க எதுக்குங்க இருக்கிறீங்கன்னு கேட்டேன். அப்பதான் சொன்னாரு, ஐயா அது ஆழமான பொருளை பாருங்க, நடப்பதெல்லாம் சொன்னா செயல்களுக்காக நான் சொல்லுகின்றேன், நடக்கின்ற செயல் நல்லதுக்குங்கிறதுக்காக சொல்றேன், நடைப்பயிற்சியுடைய அவசியத்தை நான் கொஞ்சம் வித்தியாசமா உணர்த்தி இருக்கிறேன்னு சொன்னாங்க. அது மாதிரி நடைப்பயிற்சி என்பது உடல் இளைப்பதற்கு, உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு காரணம் என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. ஆனா நீங்க கேட்ட கேள்வி மாறுபட்ட கேள்வி. உடல் எடை அதிகமாகி அவங்களால எழுந்திருக்க முடியல, அதிக நேரம் நிக்க முடியல அப்படிங்கிறவங்க எப்படி நடைப்பயிற்சிக்கு போக முடியும் என்பது. அந்த மாதிரி இருக்கிறவங்களால நிச்சயமா முடியாது. அப்போ உடல் எடையை குறைக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த உடல் எடை அதிகமாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு குறிப்பாக முழங்கால் வலி அதிகமாக வரும், மூட்டுக்கு மூட்டு வலி வரும். இன்னும் சொன்னா சாதாரணமாகவே நிமிர்ந்து நடக்க முடியாம அவர்கள் காலை இடது பக்கம் வலது பக்கம் சாய்ந்து சாய்ந்து நடக்கக்கூடிய ஒரு அவல நிலையும் ஏற்படுகிறது. அதனால அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நடைப்பயிற்சி மூலமாக எடையை குறைக்க முடியாது. எங்க மையத்துல வருகின்ற பொழுது நாங்க கொடுக்கக்கூடிய சில குறிப்புகள் மூலமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள், தேவையற்ற கழிவுகள் எல்லாம் வெளியில கொண்டு வர, உணவு பழக்கத்தை எல்லாம் மாற்றி கொடுப்பதன் மூலமாக நாங்க கொடுக்கின்ற இந்த உணவின் மூலமாக அவர்களது உடல் கண்டிப்பாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சரிங்க சார், உடல் பயிற்சி மூலமாக இந்த உடல் குறைவதற்கு வாய்ப்பு உள்ளதா? உண்டு. உடற்பயிற்சி என்பது குறையான ஒன்று அல்ல. உடற்பயிற்சி என்பது முறையாக செய்யக்கூடிய ஒன்று. உடற்பயிற்சி செய்கின்றவர்கள் எங்களது மையத்திற்கு வந்த பிறகும் கூட உடற்பயிற்சியினை தொடர்ந்து செய்த வரக்கூடிய நிலைமை நீங்க இருக்குமே, ஆனால் அதை தொடருங்கள் என்றுதான் சொல்றோம். உடற்பயிற்சி என்பது பொதுவாக தலையிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் அத்தனையும் சுறுசுறுப்பாக நன்றாக இயங்குவதற்கு துணை புரியக்கூடிய ஒன்று. ஆனால் இங்க வருகின்ற பொழுது நாங்க அப்படியெல்லாம் இல்லாம தேவையற்ற பகுதியினுடைய அளவு அதிகமா இருக்கின்ற பொழுது அந்த அளவை குறைப்பதற்காக உணவு பழக்கங்கள், சில பயிற்சிகள் மட்டும் நம்ம கொடுக்கிறோமே தவிர இது உடற்பயிற்சிகள் மூலமாக குறையும் என்பது உண்மை. ஆனால் எடையை பொறுத்தளவு முழுமையான ஒரு ரிசல்ட் அதன் மூலமா கிடைக்கலைங்கிறத உண்மை. நீங்க சார், அதிக அளவில் உணவு உண்பது தவிர உடல் எடை அதிகமா வரத்துக்கு வேறு காரணங்கள் ஏதாவது உள்ளதா சார்? நல்ல விஷயம் இருக்குதுங்க. நிறைய காரணம் இருக்குதுங்க. இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உணவுலையும் ஒரு கலோரின்னு சொல்லுவோம், கலோரி அளவுன்னு. ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய வேலைக்கும் அவங்க சாப்பிடக்கூடிய உணவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அந்த கலோரி என்பது சராசரியாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு அடல்ட் ஏஜ்னு சொன்னீங்கன்னா 1450 கலோரி என்பது இருக்க வேண்டும். அந்த 1450 கலோரிக்கு அதிகமாக இருக்கின்ற பொழுது அவர்களுடைய உடல் சுமையாக தோணும். அது குறைவாக இருக்கின்ற பொழுது அந்த உடல் பலகீனமாக தோன்ற, அவர்கள் சோர்ந்து படுத்துருவாங்க, எந்த செயலையும் முழுமையாக செய்ய முடியாது. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில அவர்கள் நாகரிகத்தின் காரணமாக உணவு பழக்கத்தை எல்லாம், இன்னும் சொன்னா மாணவ மாணவிகள் பெண்கள்லாம் கொஞ்சம் குறைச்சே சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கொண்டு வந்துட்டாங்க.
உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகு என்பது சொன்னதை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு இது மாதிரியான பழக்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ கலோரிகள் குறைகின்ற பொழுது உடலுடைய சக்தி குறைகிறது. அதனால அவர்கள் கருவுறுதல் இருந்து மகப்பேறு வரைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு தொல்லைகளை பெண்கள் அனுபவித்து வருகின்றார்கள் என்பது உண்மைங்க. சரிங்க சார். இந்த சர்வீத உணவு அப்படிங்கிறது என்னங்க சார்? நல்ல கேள்விங்க. நம்ம உண்ணுகின்ற உணவு எப்படி இருக்குன்னு சொன்னா நமக்கு தேவையான சக்திகள்லாம் கிடைக்கணும், தேவையில்லாத சக்திகள் உள்ள போகக்கூடாது. அதை மிக சுருக்கமா சொன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஒவ்வொன்றிலும் ஒரு சக்தி இருக்கிறதுன்னு சொல்றோம். அந்த சக்தி நல்லதாக இருக்கின்ற பொழுது அதையெல்லாம் குட் கலோரி என்று சொல்றோம். ஆகாதெல்லாம் சொல்லுகின்ற பொழுது பேட் கலோரி, கெட்ட கலோரி அப்படின்னு சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம கடவுள் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய அருமையான ஒரு பொக்கிஷன் பாத்தீங்கன்னா குடிநீர், தண்ணீர். தண்ணீர் என்பது கலோரி அற்ற ஒன்று. ஆனா அந்த கலோரி அற்ற ஒன்று நல்ல கலோரி கிடைப்பதற்கு காரணமாக அமைகிறது. உணவு வகையில பாத்தீங்கன்னா அரிசி, நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பாலும் அரிசியினை முக்கிய உணவாக உண்டு வருகின்றோம். அந்த அரிசியில் இருக்கக்கூடியது நன்கு தீட்டப்பட்ட அரிசியாக, பாலிஷ்டு ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை டபுள் பாலிஷ்ன்னு சொல்லி 2 முறை தீட்டப்பட்ட அரிசி பார்த்தா மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும், வெள்ளையா இருக்கணும் என்றெல்லாம் ஒரு நாகரிகத்தின் காரணமாக ருசிக்காக சாப்பிட்றோம். அப்படி அந்த பாலிஷ்டு ஏற ஏற வெண்மை நிறம் கூடுதலாக கார்போஹைட்ரேட்டினுடைய அளவு அதிகமாகுது. அப்ப கார்போஹைட்ரேட்டினுடைய அளவு அதிகமாகிற பொழுது ஃபேட் என்று சொல்லக்கூடிய கொழுப்பினுடைய அளவு அதிகமாகுது. அப்படி அதிகமாகின்ற பொழுது அவர்களுடைய உடல் எடை அதிகமா இருக்குங்கிறது ஒரு விஷயம். அதே போல அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவு வகையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய எல்லாமே அதிகமா போயிட்டு இருக்குது. சாதாரண பாத்தீங்கன்னா அன்றாட உணவுல நம்ம சேர்த்து கொள்ளக்கூடிய மிக குறைந்த அளவு சர்க்கரை, மிக குறைந்த அளவு உப்பு என்று எதையெல்லாம் நினைத்து கொண்டு உண்டு வருகின்றோமோ அதெல்லாம் சராசரி உணவுக்கு தேவைக்கு மேல போகுதுங்கிறது உண்மை. அதே போல தேவையானதுன்னு பாத்தீங்கன்னா உடலுக்கு ஒரு கட்டடம் எப்படி உறுதியா இருக்கிறதுக்கு சிமெண்ட் வேணுமோ அது மாதிரி உடலுக்கு தேவைன்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன் தேவை. எத்தனை கிலோ இருக்கிறாங்களோ அத்தனை கிலோவுக்கு தகுந்த மாதிரி அத்தனை கிராம்ஸ் புரோட்டீன் டெய்லி பேசிக்ல உடம்புல உள்ள போகணும். அது தவிர மைக்ரோ, அது மாதிரி அவங்களுக்குரிய உயிர் சத்து பொருள்கள், தாது பொருள்கள், வைட்டமின், மினரல்ஸ் எல்லாமே உள்ள போகணுங்க. இயற்கையான உணவோட அவங்க தானியங்கள் எல்லாம் அளவை குறைச்சிட்டே வந்துட்டாங்க. ஆக தேவையற்றதெல்லாம் குறைச்சு தேவையான உணவுகள்லாம் அதிகப்படுத்தி ஆரோக்கியமாக ஒரு மனிதன் சராசரி வாழ்வதற்கு அடிப்படையான உணவுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் பேலன்ஸ், சரிவிகித உணவுன்னு சொல்றோம். ஆங்கிலத்துல பேலன்ஸ்டு ஃபுட்னு சொல்றாங்க. இதை நாம் சொல்வது மட்டும் இல்லைங்க, உலக அளவில் ஆராய்ச்சி செய்து WHO ஹெல்த் அத்தாரிட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்கதான். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருவருடைய 70% நோய்களுக்கு அடிப்படை காரணம் இன்பேலன்ஸ்டு ஃபுட்டுங்கிறாங்க. சரிவிகித உணவு சாப்பிடாத தன்மை தான் அந்த 70% நோய்களுக்கு அடிப்படை காரணம் என்று சொல்றாங்க. சொல்லுவது மட்டுமல்ல, நிரூபிக்கப்பட்ட உண்மையாக அந்த 70% நோய்கள்ல மேஜர் கில்லர் டிசீஸ் அப்படின்னு 4 நோய்களை சொல்றாங்க. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடியதுன்னு சொல்லுகின்றோம், பிரஷர் ரத்த அழுத்த நோய்னு சொல்றாங்க, சர்க்கரை நோய் சுகர்னு சொல்றாங்க, கேன்சர்னு சொல்றாங்க, புற்றுநோய். இந்த 4 நோயும் வருவதற்கு மற்ற காரணங்களை விட இந்த இன்பேலன்ஸ் ஃபுட் சாப்பிடுறது ஒரு பெரிய காரணம் அப்படிங்கறது நிரூபிச்சிருக்காங்க. 10ல் 7 பேர் ரெகுலரா டாக்டர் கிட்ட போறவங்க கூட இந்த பழக்கத்திற்கு சரிவிகித உணவு வராத காரணத்தினால அந்த கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார்கள் என்பது ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்குதுங்க. நேயர்களை இதுவரை கேட்டது நமது உடல்நலம் சார்ந்த தகவல்களை புலவர் பே. திருவள்ளுவர் அவர்கள் நம்முடைய சில கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம். என்ன நேயர்களே, அறிவியல் சம்பந்தமான நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இது இந்திய அமுத பெருவிழா, மத்திய அரசின் விக்யான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், அறிவியல் பலகை, நமது EGS பிள்ளை சமுதாய வானொலியுடன் இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் என்ன புதிய தொடர். அடுத்த தொடர்ல கண்டிப்பா உங்க எல்லாரையும் நாங்க சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.